நாம இங்க சில பேரோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு பொண்ணு அழகா இருக்கா. பட் டாட்டூ போட்டு அவளோட முகத்த இப்படி மாத்திக்கிட்டா. ஆஃப்டர் டாட்டூஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே மோசமா மாறிட்டா. பட் இதுதான் அழகுன்னு அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. சூப்பர் தான். பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு முன்னாடி இந்த பர்சன் இப்படி தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா நாய் மாதிரி ஒரு ஃபேஸா மாறிட்டாரு. அட்லீஸ்ட் மாத்திட்டாருன்னு சொல்லலாம். டாக்ஸ் பிடிக்குன்றதுக்காக நிறைய டாக்ஸ் வளர்க்கலாம். தன்னைத்தானே டாகா மாத்திக்கிறதுலாம் ரொம்ப ஓவர் தான். பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு முன்னாடி இந்த ஒரு கேர்ள் இப்படி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்படி ரொம்ப மோசமா மாறிட்டாங்க. ஸோ சேட். பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. டாட்டூஸ் அண்ட் ஃபேஷியல் சர்ஜரிக்கு முன்னாடி இந்த ஒரு பர்சன் இப்படி தான் இருந்தார். அதுக்கப்புறம் தன்னைத்தானே கொடூரமாக மாற்றிக்கிட்டாரு. கொடூரமாக மாற்றிக்கிறதுல அப்படி என்ன ஒரு ஆர்வம்னு தெரியல. பட் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குல்ல. பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு முன்னாடி இந்த ஒரு கேர்ள் இப்படி அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா தன்னைத்தானே டாலாக வந்து இமேஜின் பண்ணி டாலாகவே மாற்றிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பாபி கேர்ள் மாதிரி இருக்கணுன்ற ஒரு ஆசைனால் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. டாட்டூஸ் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அப்புறம் இந்த ஒரு பர்சன் இந்த மாதிரி தன்னோட ஃபேஸை மாற்றிக்கிட்டாங்க. புலி மாதிரி இமேஜின் பண்ணி மாற்றிட்டாங்க போல இருக்குது. பட் பார்க்குறதுக்கு புலி மாதிரிலாம் இல்லையே. சரி எதுவோ உங்களுக்கு இதில் எது பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.